ஊர் பெயர்களின் மருவு கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. உதகமண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ உதயகிரி, ஆப்ஷன் பி உதய்பூர், ஆப்ஷன் சி உதகை, ஆப்ஷன் டி உசிலம்பட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். உதகமண்டலம். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி உதகை. ஓகேவா? ஸோ கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. வண்ணாரப்பேட்டை. ஆப்ஷன் ஏ வண்ணார்பேட், ஆப்ஷன் பி வண்ணை, ஆப்ஷன் சி வாசர்மென்பேட், ஆப்ஷன் டி மன்னூர். ஸோ இதில் வண்ணாரப்பேட்டை அப்படின்றதுடைய மருவு பேர் என்னது? ஆப்ஷன் பி வண்ணை. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது நான் வந்து ரெகுலராக நான் வாட்ச் பண்ணிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, ஸோ இதில் வந்து எத்தனை கொஸ்டின் இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் 8வது கொஸ்டின் பேப்பர் இது படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 8 கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் 8 நான் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கேன். 8 கொஸ்டின் பேப்பருமே படிச்சுட்டு தான் இருக்கேன். 7 கொஸ்டின் பேப்பர் நான் நல்லா படிச்சிட்டேன். நான் வந்து கண்டினியூஸாக நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் தமிழ் அப்படின்றவங்க, ஸோ இப்போ பாடுற 8வது கொஸ்டின் பேப்பரில் இது வரைக்கும் 7 கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் வந்து அதை கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்றதை செக் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவே எழுதுக. நாகப்பட்டினம். ஆப்ஷன் ஏ நாகூர், ஆப்ஷன் பி பட்டினம், ஆப்ஷன் சி நாகை, ஆப்ஷன் டி நாப்பட்டினம். ஸோ இதில் நாகப்பட்டினம் உடைய மறு பேர் என்னது? ஆப்ஷன் சி நாகை. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிக. தீசிஸ்னு கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் அறிக தீசிஸ். ஆப்ஷன் ஏ ஆய்வேடு, ஆப்ஷன் பி சின்னம், ஆப்ஷன் சி பதிவேடு, ஆப்ஷன் டி குறியீட்டியல். ஸோ இதில் தீசிஸ் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ ஆய்வேடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. சினிமா. ஆப்ஷன் ஏ திரைப்படம், ஆப்ஷன் பி மின்னஞ்சல், ஆப்ஷன் சி தொலைக்காட்சி, ஆப்ஷன் டி வானொலி. ஸோ சினிமா அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ திரைப்படம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் இந்த விடை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்தே 3-4 கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்னது? ஆப்ஷன் ஏ மறைவிடை, ஆப்ஷன் பி இனமொழி விடை, ஆப்ஷன் சி வினாயெதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் டி ஏவல் விடை. இந்த வேலையை செய்வாயா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீயே பண்ணு அப்படின்னு சொல்றது என்னது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் விடை பேஸ் பண்ணியே இருக்குது. இந்த 3 கொஸ்டினையுமே நான் கமெண்ட் செக்ஷனில் தான் கேட்க போகிறேன். இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன்றவங்க இதுக்கான ஆன்சரை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வேலையை செய்வாயான்ற கொஸ்டினுக்கு நீயே பண்ணுன்னு சொல்றது என்ன விடை? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 3 கொஸ்டின் இதில் இருக்குது. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். கொஸ்டின் நம்பரை போட்டு அதோட ஆன்சர் என்னன்னு பின் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் யார் யார் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். யார் கரெக்டாக போட்டிருக்கீங்க, யார் தப்பா போட்டிருக்கீங்கன்றத டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரைட்டா? கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இது என்ன விடை? ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் என்ன விடை? ஸோ 3 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இந்த 3 கொஸ்டினுக்கும் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்றேன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் ஏ இயற்கை ஓவியம், ஆப்ஷன் பி மானிட தத்துவம், ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு, ஆப்ஷன் டி மீத்திறன் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. கலைச்சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. ஆப்ஷன் ஏ பண்பாட்டு நிறுவனம், ஆப்ஷன் பி பண்பாட்டு மையம், ஆப்ஷன் சி பண்பாட்டு குழுமம், ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம். ஸோ கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம். ஸோ இதில் கலைச்சொல்லுமே எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் தனியாக நான் போட்டுட்ருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். புக் பேக் கொஸ்டின்லாம் நிறைய கலைச்சொல்ஸ் இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு லெசன் பின்னாடி இருக்கிற கலைச்சொல் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். 4 to 5 to 6 கொஸ்டின் கிட்டத்தட்ட கலைச்சொல்லை கேட்குறாங்க. படிச்சுக்கோங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஸோ ஆப்ஷன் ஏ சீட் அலுவலர், ஆப்ஷன் பி பயணச்சீட்டு அலுவலர், ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர், ஆப்ஷன் டி சீட்டு ஆய்வர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்னது?
ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியாரின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாரதியாருடைய பாடல்கள் எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான உவமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மடை திறந்த வெள்ளம் போல, ஆப்ஷன் பி பசுமரத்து ஆணி போல, ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல, ஆப்ஷன் டி விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பாரதியாரின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஈஸியா இருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்ப மடை திறந்த வெள்ளம் போலனா மடமடன்னு பேசுறது, அதை பத்தி சொல்லுவாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலனா யூஸ்லெஸ், பயனற்ற ஒரு செயல் சொல்லுவாங்க. பசுமரத்தாணி போலனா ஈஸியா நமக்கு பதிகிறது, மனசுல பதிகிறது. ஓகேவா? ஸோ ஈஸியா பொருள் விளங்குது அப்படின்னா அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். காக்கை உட்கார பனமரம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஸோ இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. ஆப்ஷன் ஏ எதிர்பாரா நிகழ்வு, ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் சி பயனற்ற செயல், பயனற்ற நிகழ்வு, ஆப்ஷன் டி எதிர்பார்த்த நிகழ்வு. ஸோ இதுல காக்க உட்கார்றதுக்கு பனம்பழம் கீழே விழுமா? ஸோ அது நடக்காது. அது தற்செயலா நகழ்ந்தது இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடிகட்டி பறத்தல் என்னும் உவமை கூறுற பொருள் என்ன? கொடிகட்டி பறக்கிறது. ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல், ஆப்ஷன் பி எல்லாராலும் இகழப்படுதல், ஆப்ஷன் சி புகழ்பெற்று விளங்குதல், ஆப்ஷன் டி உயரமாக இருத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னு என்னது? புகழ்பெற்று விளங்குதல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட். எவ்வகை வினா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்? ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. இதுல பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வித்தார் பித்தார்னு வந்தாலே அது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, பிறவினை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஸோ இது என்ன வாக்கியம்? தந்தை அவர் வந்து அடுத்தவங்கள படிக்க வச்சிருக்காரு, மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. மகனை தான் படிக்க வச்சிருக்காரு, ரைட்டா? ஸோ அடுத்தவங்கன்னு வரும்போது பிறவினை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இது வந்து யாருக்குன்றத பார்த்து எழுதணும். வித்தார் பித்தார்னு வந்தாலே பிறவினை தான். அப்படி இல்லாம இவர் வந்து அடுத்தவங்கள தான் செய்ய வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் பண்ணல. கரிகாலன் கல்லணையே கட்டினார் அப்படின்னா அவர் கட்டல, அடுத்தவங்கள வச்சுதான் இவர் வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் பிறவினைன்னு சொல்றோம். ஸோ அவர் செஞ்சாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து எழுதினேன், ஸோ இந்த மாதிரி அவர் செஞ்ச ஒர்க்கா அப்படி இருந்துச்சுன்னா அது தன்வினையா வரும். ஓகேவா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? பெயர் பயனிலை தொடர். ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். ஆப்ஷன் சி எவ்வளவு உயரமான மரம், வினா தொடர். ஆப்ஷன் டி இது நாற்காலி, அவன் மாணவன், உணர்ச்சி தொடர். ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் எது? ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர், அதான் கட்டளை தொடர் தான் கரெக்ட். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கொஸ்டின் மார்க். உள்ள பேசிட்டு இருக்கவங்க யாரு? அப்ப இதோட கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? வினா தொடர். இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அது என்னது? வினா தொடர். எவ்வளவு உயரமான மரம், எவ்வளவு அப்படின்னு வரும்போது அது என்னது? உணர்ச்சி. ஸோ அது என்னது? உணர்ச்சி தொடர். இதான் மூணாவதுக்கு வரும், உணர்ச்சி தொடர். ஓகேவா? ஸோ இதான் ரெண்டாவது. அடுத்தது இது நாற்காலி, அவன் மாணவன். ஸோ இது என்னது? பெயர் பயனிலை தொடர். ஓகேவா? இலக்கணம் தனியா ஒன்று போட்டுட்டு இருக்கோம், அதை போய் பாருங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட். விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. அவன் வந்து ஆன்சர் கொடுத்துட்டான். பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது அப்படின்ற ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான கொஸ்டினை நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணி பார்ப்போம் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? மேபி இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது கிடையாது. பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது? இதுவும் என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது. பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது? ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஸோ அதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதுவும் விடைக்கேற்ற வினாதான். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுக்கான கொஸ்டின் தான் என்ன செய்றாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. மேபி இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. வாழை இலை அதிகம் கிடைக்கும் மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வாழை இலை எதற்கு பயன்படுகிறது? ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. தமிழர் பண்பாடு என்றால் என்ன? ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? ஸோ இப்படி கேட்கலாமா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன் ஏ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? ஸோ இது ஓரளவு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின் எதனால் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? எதனால்ன்ற கொஸ்டினுக்குலாம் இங்கே ஆன்சர் இல்லை. எங்கு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? ஸோ இதுவும் தப்பு. ஏன் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் இது கிடையாது. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவார்? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கரெக்டா இதுக்கு பொருந்தும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. ஓகேவா? பணிந்துனா என்ன மீனிங், பணித்துனா என்ன மீனிங்? ஸோ இதே சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல். ஆப்ஷன் பி கட்டளையிடுதல். ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். ஆப்ஷன் பி பணியாமை ஏவுதல். ஆப்ஷன் சி அருளி செய்தல் செய்யாமை. ஆப்ஷன் டி கொடுத்தல் செய்து. ஸோ இதுல பணிந்து அப்படின்னா என்னது? பணிவோட நடக்கிறது. பணித்துனா கட்டளையிடுறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. ஆப்ஷன் ஏ பகைவரை இலக்கியம் வென்றதை பாடுவது பரணி. தப்பு. ஆப்ஷன் பி இலக்கியம் பாடுவது வென்றதை பரணி பகைவரை. ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். மேபி இது கரெக்டா இருக்கு. பரணி இலக்கியம் வென்றதை பாடுவது பகைவரை. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் அப்போ ஆன்சர். ஒரு சரியா தவறா நீங்க இந்த மாதிரி சொற்கள் ஒழுங்குபடுத்துறது பார்க்கும்போது மற்ற கொஸ்டின்ஸ் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிட்டு நீங்க ஆன்சரை பிக் பண்ணுங்க. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும். அப்ப சென்டென்ஸ் வந்து கரெக்டா இல்லை. ஆப்ஷன் பி நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம். ஸோ இதுவும் சென்டென்ஸ் கரெக்டா இல்லை. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். ஸோ இது மேபி கரெக்டா இருக்கு. அடுத்தது நாம் பெயர் பெற நல்லவர் என்னும் என்ன செய்யலாம். ஸோ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துதல். இதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அதான் டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார். தப்பு. நாளை வருகிறார் தமிழகம் தலைவர் குடியரசு. தப்பு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். மேபி இது கரெக்டு. தலைவர் தமிழகம் குடியரசு நாளை வருகிறார். இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துகனாலே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உயிர்மை எழுத்துக்கு பெயர வேண்டியதான். உயிரெழுத்து இதுல இல்லை. ஸோ அப்போ உயிர்மை எழுத்துக்கு பெயரலாம். உயிர்மை எழுத்துல என்னென்ன இருக்கு? தா இருக்கு, பே இருக்கு, ப த. ஸோ இதுல முதல்ல எந்த வரிசை ஃபர்ஸ்ட் வரும்? இக்கு இங்கு இத்து த வரிசை தான் வரும். ரைட்டா? அப்ப தமிழ் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அடுத்தது என்னதுன்னா இதுல பா இதுல பி. பாப்பா வரிசையில பா தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. தேவை, அயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். ஸோ இதில் உயிரெழுத்துக்களே வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல ஆப்ஷனை பார்த்துருவோம். இல்லை யார் வரா? ஸோ உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. சாரி ஐ வந்திருக்கு இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை இதில் வந்திருக்கு? 2 இதில் வந்திருக்கு. அப்போ ஏஓ சிஓ தான் ஆன்சராக இருக்க போகுது.
அப்போ அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பார்க்கும்போது காக்கா வரிசையில் கா தான் ஃபஸ்ட்டு வரும். சி வந்து அடுத்தது தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. பா வந்திருக்கு, க வந்திருக்கு. ஸோ இப்போ சிஓ டிஓ தான் ஆன்சராக இருக்க போகுது. கணப்பறை இது ரெண்டுலேயும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். தா இது நா எது வரும்? இக்கு இங்கு இத்து. இத்து வரிசை தான் வரும். தாத்தா வரிசை தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தானே ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாடி. இந்த வேர் சொல்லுடைய வினைமுற்றை நீ கண்டுபிடிக்கணும். பாடி, பாடு. ஆப்ஷன் பி பாடின, ஆப்ஷன் சி பாடிய, ஆப்ஷன் டி பாடினாள். வினைமுற்றுன்னு வரும்போது என்ன பண்ணணும்? ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாடு ஊன்னு வந்திருக்குல்ல, இது என்னது? வினையச்சம் இல்லையா? பாடிய அப்படின்றது பெயரச்சம். பாடின அப்படின்னா அது அக்ரிணை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவல்னா என்ன? ஏவுறது, கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ செல்க, ஆப்ஷன் பி வாழ்க, ஆப்ஷன் சி ஓடு, ஆப்ஷன் டி வாழிய. இதுல கட்டளையிடுற மாதிரி வேர்டு இது. ஆப்ஷன் சி ஓடு. இப்போ கட்டளையிடுற மாதிரி இருக்கு இல்லையா? செல்க ஒரு பணிவா சொல்ற மாதிரி தான் இருக்கு. வாழ்க பணிவா சொல்ற மாதிரி தான் இருக்கு. வாழிய ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பணிவா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓடு ஸோ இது ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சி தான் அப்போ என்னது ஏவல் வினைமுற்று சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விளைவது. இதோடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விளைவது. ஆப்ஷன் ஏ விளை, ஆப்ஷன் பி விளை, ஆப்ஷன் சி விளை, ஆப்ஷன் டி விளைந்து. ஸோ விளைவது இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ விளை. ஓகேவா? வருக இதோடைய வேர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ வரு, ஆப்ஷன் பி வா, ஆப்ஷன் சி வாரு, ஆப்ஷன் டி வந்த. வருக அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி வா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரியேன் வேர்ச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ அரி, ஆப்ஷன் பி அரி, ஆப்ஷன் சி அறிந்த, ஆப்ஷன் டி அறிந்த. ஸோ இதுல அரியேன் இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி ஹரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. அதனால இந்த சாப்டர்ல இந்த ஒரு இதை படிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் கிட்டே இதான் இருக்கும். ஒரு என்ன போர்ஷன் தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் அந்த இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஸோ இது என்ன வகைன்னு அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அடி வகை, ஆப்ஷன் பி குலை வகை, ஆப்ஷன் சி மணி வகை, ஆப்ஷன் டி இளம் பயிர் வகை. ஸோ இதில் கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஸோ இது என்ன வகைப்பா? ஆப்ஷன் பி குலை வகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகை. ஆப்ஷன் ஏ முளை முழவு, ஆப்ஷன் பி பிலம் முளை, ஆப்ஷன் சி பிலம் முழவு, ஆப்ஷன் டி முளை பிளவு. ஸோ இதுல மலை குகை. ஸோ இதோடைய வேற பொருட்கள் ஒரே மீனிங் தர வேற சொற்களை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ மலை குகை. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பிலம் முளை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை வாழை. ஸோ ஆப்ஷன் ஏ அறம் கன்று, ஆப்ஷன் பி மீன் மரம், ஆப்ஷன் சி கருவி மீன்,
ஆப்ஷன் டி தோட்டம், தோப்பு. ஸோ இதுல ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து கரெக்டான இணையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. வாழை அப்படின்னா என்னது? வாழைனா வாழை மீன். வாழை அப்படின்னா என்னது? மரம். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். சிரம் என்பதன் பொருள். சிரம் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி தலை, ஆப்ஷன் சி கடினம், ஆப்ஷன் டி கலை. ஸோ சிரம்னா என்னது? ஆப்ஷன் ஏ தலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. இதே தான் கிண்ணம், கிண்ணம். கிண்ணம் அப்படின்னா என்ன? கிண்ணம்னா என்ன? ஆப்ஷன் ஏ சிறு பாத்திரம், துன்பம். ஆப்ஷன் பி குவளை, கீழ்மை. ஆப்ஷன் சி குவளை, துன்பம். ஆப்ஷன் டி சிறு பாத்திரம், மகிழ்ச்சி. ஸோ இதுல கிண்ணம் அப்படின்னா என்ன? கிண்ணம் அப்படின்னா என்ன? கிண்ணம்னா சிறு பாத்திரம். ஸோ ஏ அண்ட் டில இருக்கு, அதே தான். இன்னொரு கிண்ணம்னா என்னதுன்னா துன்பம்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மகிழ்ச்சின்றது அதோட ஆப்போசிட் வேர்ட். ஓகேவா? கிரெடிட் கார்டு அப்படின்னா இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? கிரெடிட் கார்டுனா என்னது? ஆப்ஷன் ஏ பற்று அட்டை, ஆப்ஷன் பி பணத்தாள், ஆப்ஷன் சி காசோலை, ஆப்ஷன் டி கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா என்னது? ஆப்ஷன் டி கடன் அட்டை. பற்று அட்டைனா என்னது? பற்று அட்டைனா டெபிட் கார்டு. பற்று அட்டைனா என்னது? டெபிட் கார்டு. காசோலை அப்படின்னா என்னது? செக்கு. காசோலைனா என்னது? செக்கு. ஸோ நெக்ஸ்ட், பணத்தாள் அப்படின்னா என்னது? பணத்தாள் அப்படின்னா பேங்க் நோட். பணத்தாள்னா என்னது? பேங்க் நோட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ கணினிமயம், ஆப்ஷன் பி மின்னணு மயம், ஆப்ஷன் சி இணையதளம், ஆப்ஷன் டி வணிகமயம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மின்னணு மயம். ஓகேவா? டிஜிட்டல் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செழியன் வரும், ஆப்ஷன் பி செழியன் வந்தான், ஆப்ஷன் சி செழியன் வந்தார்கள், ஆப்ஷன் டி செழியன் வந்தது. இதுல வலுவு சொல் நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி செழியன் வந்தான். ஓகேவா? செழியன் வரும் அப்படின்னா அக்ரிணை, வரும் வந்தது இதெல்லாமே அக்ரிணை. வந்தார்கள் அப்படின்னா பன்மையை குறிக்கும். ஒருமை பன்மை ஆல்ரெடி வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இலக்கணத்துல போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க, இலக்கண பாட்டு தனியா போட்டிருக்கோம். அதுல ஒருமை பன்மை வந்து பேஸ் பண்ணி இலக்கணம் நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர். ஸோ இந்த இடத்துல இது என்னது? சிறப்பு. ஸோ இது வந்து தப்பு. அடுத்தது, தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. மேபி இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது பார்ப்போம். தமிழுக்கும் முத்தமிழ் பெயரும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு. ஸோ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மரபுச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க. கமுகுனா பாக்குன்னு அர்த்தம். கமுகு அப்படின்னா பாக்கு பொருள். அதோடைய மரபுச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓலை, ஆப்ஷன் பி கூந்தல், ஆப்ஷன் சி தோகை, ஆப்ஷன் டி மடல். ஸோ கமுகுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கூந்தல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கமுகுக்கு மேல இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ன சொல்லுவோம்? கூந்தல். இலக்கண வகைகள் பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எழுத்து, ஆப்ஷன் பி சொல், ஆப்ஷன் சி தொடை, ஆப்ஷன் டி அணி. ஸோ இதுல பொருந்தாதது என்னது? ஆப்ஷன் சி தொடை. எழுத்து, சொல், அணிலாம் இலக்கணத்துடைய வகைகள். நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் 5. அது என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இல்லையா? ஸோ அந்த 5 தான் என்னது? தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து போய் நம்ம இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இலக்கணத்துல போட்டிருக்கோம், போய் பாருங்க. தொடைன்றது என்னது? நயம். இலக்கிய நயம் பாராட்டுறதுல வரும் இல்லையா? தொடை நயம். ஸோ அதுதான் தொடை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஸோ இதுல பொருந்தாதது எது? பஞ்சு. இதுதான் பொருந்தாது. ஏன் இது பொருந்தாது அப்படின்னா இது மென்தொடர் குற்றியல் உகரம். ரைட்டா? இங்கு அப்படின்றது மென்தொடர் குற்றியல் உகரம். பாக்கு, பாட்டு, பத்து
எழுத்து. ஸோ இதெல்லாமே என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கணத்துல போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட்ல. ரைட்டா? ஸோ பஞ்சு தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. புனை, மிதவை, நீகான், தெப்பம். ஸோ இதில் எது பொருந்தாதது? ஆப்ஷன் ஏ தெப்பம், ஆப்ஷன் பி நீகான், ஆப்ஷன் சி புனை, ஆப்ஷன் டி மிதவை. ஸோ இதில் பொருந்தாதது என்னது? ஆப்ஷன் பி நீகான். ஏன் இது பொருந்தாதது? இதில் புனை, மிதவை, தெப்பம் ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா படகு அப்படிங்கிற பொருள். நீகான் அப்படின்னா என்னது அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நாவாய் அப்படின்னா என்னது? கப்பல். கப்பல் ஓட்டுறவனை தான் நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து படகுன்ற மீனிங்ல வரும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ சோர்வு, ஆப்ஷன் பி தெளிவு, ஆப்ஷன் டி விலகு, ஆப்ஷன் டி அறிவு. இதுல அயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னது? அயம் அப்படிங்கிற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னது? தெளிவு. ஆப்போசிட் வேர்ட் என்னது? தெளிவு. ஸோ நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க. ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம். ஆப்ஷன் ஏ தெளிவு, ஆப்ஷன் பி சோர்வு, ஆப்ஷன் சி விலகு, ஆப்ஷன் டி பொய்மை. ஊக்கம்னா என்ன? உற்சாகம். ஸோ ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. எளிது. எளிதுனா ஈஸின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரிது, ஆப்ஷன் பி பெரிது, ஆப்ஷன் சி கொடிது, ஆப்ஷன் டி பழையது. எளிதுனா என்னது? ஆப்ஷன் ஏ அரிது. எளிதினா அரிது. ஸோ நெக்ஸ்ட் பூட்டுங் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ பூட்டு பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் பி பூட்டும் பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் சி பூட்டின் பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் டி பூட்டிய பிளஸ் கதவுகள். இதுல பூட்டுங் கதவுகள் அப்படின்ற சொல்ல நீ பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் பி பூட்டும் பிளஸ் கதவுகள். ஓகேவா? ஸோ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ வானம் அறிந்த, ஆப்ஷன் பி வான் அறிந்த, ஆப்ஷன் சி வானம் அறிந்த, ஆப்ஷன் டி வான் மறிந்த. வானம் பிளஸ் அறிந்த சேர்த்தெழுதுனா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் சி வானம் அறிந்த. ஓகேவா? ஸோ வந்துட்டோம் இந்த கொஸ்டின். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ மானம் இல்லா, ஆப்ஷன் பி மானம் இல்லா, ஆப்ஷன் சி மானம் அல்லா, ஆப்ஷன் டி மானம் மில்லா. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மானம் இல்லா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரீட் பண்ணாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். பட் ஆனால் இந்த பேரால இருந்து நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். ரைட்டா? சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை பண்டைய தமிழர் என்ன சொல்லியிருக்காங்க? சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுவினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆப்டிடியூடுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? பண்டைய தமிழர் என்ன சொல்லியிருக்காங்க? சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் அப்படின்னும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் அப்படின்னு சொல்லி பகுத்து கூறியதோட ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? செந்நிறமுடைய கோள் அப்படின்றனால செவ்வாய் அப்படின்ற பெயர் இருக்கு. புதிதாக அறிந்ததால் புதன், புதுசா அறிஞ்சதுனால புதன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புதன் அப்படிங்கிற கோளுக்கு அறிவன் ஒரு பெயர் இருக்கு. புதன் கோளுக்கு என்ன பெயர்? அறிவன் அப்படிங்கிற பெயர் இருக்கு. வியா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். பெரிய அப்படின்ற அர்த்தம். அதனால வானில் பெரிய கோளாக வலம் வருவதை வியாழன் அப்படின்னு சொன்னாங்க. வெண்மை நிறமுடைய கோள் அதனால வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. ஸோ இதுல இருந்து என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆன்சர் இதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குன்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆப்டிடியூடுக்கு. இந்த தடவை நமக்கு பேரா கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்த தடவை பேரா இல்லாம ஆப்டிடியூடா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மறுபடி படிச்சேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க ரீட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது?
ஆப்ஷன் ஏ கோள்மீன், ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி புதன், ஆப்ஷன் டி வியாழன். ஸோ இதுல சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஆப்ஷன் ஏ கோள்மீன், ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி புதன், ஆப்ஷன் டி வியாழன். ஸோ இதுல முதன்மையான கோள் எது? புதன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது சூரிய குடும்பத்துல? ஆப்ஷன் சி புதன். இதானே முதல்ல இருக்கும். ஸோ 1 செகண்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டின். பழந்தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எப்படி அழைச்சாங்க? ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி புதன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள்மீன். என்னன்னு சொன்னாங்க? கோள்மீன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அறிவன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள்மீன். ஸோ புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ அறிவன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி அறிவன், ஆப்ஷன் சி வியாழன், ஆப்ஷன் டி வெள்ளி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி வியாழன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. ஆப்ஷன் ஏ வானியல், ஆப்ஷன் பி சோதிடம், ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி புதன். ஸோ சங்க புலவர்கள் என்ன அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தாங்க? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வானியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிதல். ஸோ கலைச்சொல் பேஸ் பண்ணி கேட்காத கொஸ்டின்ஸே கிடையாது, கொஸ்டின் பேப்பரே கிடையாது அப்படின்றது சொல்லியிருந்தோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னது அப்படின்னா கலைச்சொல். ஓகேவா? ஸோ இதில் கலைச்சொற்கள் அறிதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாசிக் லிட்ரேச்சர். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வட்டார இலக்கியம், ஆப்ஷன் பி நவீன இலக்கியம், ஆப்ஷன் சி செவ்விலக்கியம், ஆப்ஷன் டி பக்தி இலக்கியம். இதில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்றது என்னது? கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். ஆப்ஷன் சி கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்னது? செவ்விலக்கியம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டார இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டார இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர். வெர்னாகுலர் லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ புக்கில் ரெஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க புக்கில். ஓகேவா? ரெஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கில் உள்ள ஆன்சர் படி தான் திருத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நவீன இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா என்ன? மாடர்ன் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா என்னது? டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? பக்தி இலக்கியம் அப்படின்னா என்னது? டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மற்றதையும் படிச்சுக்கோங்க. நமக்கு இந்த தடவை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க, அடுத்த தடவை வேற கேட்கலாம். நெக்ஸ்ட், பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழை அற்ற தொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அவை அன்று, ஆப்ஷன் பி அவை அல்ல, ஆப்ஷன் சி அவை இல்லை, ஆப்ஷன் டி அவை அல்லர். ஸோ இதுல பிழை அற்ற தொடர் என்னது? ஆப்ஷன் பி அவை அல்ல. ஓகேவா? ஒருமை பன்மையில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒருமை பன்மை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவை அல்ல, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒருமை அப்படின்னு வரும்போது அது அன்று அப்படின்ற மாதிரி வரும். அன்றுங்கிறது எதுக்கு வரும்? ஒருமை. அது அன்று. பன்மைன்றது அல்ல, அவை அல்ல. ஓகேவா? இப்ப பொறுத்துக. ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ இதுல ஆண்பால், ஆண்பால் அப்படின்னா அல்லேன், பெண்பால் அப்படின்னா அல்லல், ஒன்றன்பால், ஒன்றன்பால் இப்பதான் சொன்ன என்னது? அன்று. பலவின்பால் அல்ல. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3, செகண்ட் ஒனுக்கு 4, தேர்ட் ஒனுக்கு செகண்ட், ஃபோர்த் ஒனுக்கு ஓகே. ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஒருமை அப்படின்னா என்ன வரணும்? அன்றுன்னு வரணும். பன்மை அப்படின்னா அல்லன்னு வரணும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒருமை பன்மையில ஆல்ரெடி இலக்கணத்தில் போட்டிருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. நான் அல்ல. ஆப்ஷன் பி நான் அன்று, ஆப்ஷன் சி நான் அல்லன், ஆப்ஷன் டி நான் அல்லேன். ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி
நான் அல்லேன். ஸோ இதான் வந்து என்னது கரெக்ட். அன்ல அன்று இதெல்லாமே என்னது அக்ரிணைக்கு வரும். ஒன்றன் பால் பலவின் பாலுக்கு வரதான் அல்ல அன்று எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம் அந்தம் அயன் மால். ஆளாளம் அப்படின்னா என்னது நஞ்சு. ஆளாளம்னா நஞ்சு. அந்தம் அப்படின்னா ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அயன் அப்படின்னா பிரம்மன். மால் வந்து விஷ்ணு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக. கதலி பூகம் கவரி மஞ்சள். கதலினா என்னது கதலி அப்படின்னா கதலி பழம் வாழை. பூகம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேற எதுக்கு ஆன்சர் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? பூகம் அப்படின்னா என்னது கமுகு. கவரி அப்படின்னா சாமரை. மஞ்சள்னா மாளிகை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல் ஒரு ஓர். ஸோ ஒரு ஓர் பேஸ் பண்ணி உள்ள இலக்கணமும் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்க. சரியான விடையை தேர்க. ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர், ஆப்ஷன் பி ஓர் தோழி, ஆப்ஷன் சி ஒரு அறை, ஆப்ஷன் டி ஓர் நூல். ஸோ இதுல ஒருங்கிறது எதுக்கு வரணும், ஓர்ன்றது எதுக்கு வரணும்? ஓர் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர்றது என்ன இருக்கணும், ஒரு உயிரெழுத்தா இருக்கணும். உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் எழுதணும். ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்துல ஒரு தொடங்குற ஒரு இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஒருன்றது போடணும். ஓகேவா? செக் பண்ணிடுவோமா எது கரெக்ட் அப்படின்னா நண்பர். நான்றது உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். இந்த மாதிரி கரெக்டா செக் பண்ணும்போது மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றத ஃபைனல் பண்ணிக்கோங்க. இது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப இது தப்பு. இது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், பட் ஒரு வந்திருக்கு, தப்பு. நூலுன்றது உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், ஓர் வந்திருக்கு, இது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல் ஒரு ஓர் புத்தகம். ஸோ இதுல ஒருங்கிறது எதுக்கு வரணும், உயிர்மை எழுத்துக்கு. ஓருன்றது உயிர் எழுத்துக்கு. செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் ஏல பார்ப்போம். ஓர் புத்தகம், இங்க உயிர்மை எழுத்து இருக்கு, அப்போ ஒரு தான் வரணும், இங்க தப்பு. அப்ப ஆப்ஷன் பி ஒரு புத்தகம், இது கரெக்ட் தான். ஒன்று புத்தகம் தப்பு, ஓரிரு புத்தகம் தப்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு. மாடுங்கிறது என்னது உயிர்மை எழுத்து, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு வரணும். எங்க வந்திருக்கு, ஆப்ஷன் பில. அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை எழுதுக. ஆப்ஷன் ஏ இவை நல்ல பழங்கள் அன்று. ஸோ ஒருமை பன்மை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒருமை எதில் வரும், பன்மை எதில் வரும்? ஒருமை அப்படின்னா என்ன சொல்லணும், அன்றுன்னு வரணும். பன்மைனா அல்லன்னு வரணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இவை நல்ல பழங்கள் அன்று. பழங்கள்னு வரும்போது பன்மை, அப்ப இங்க அன்று கொடுத்துருக்காங்க, அப்ப இது தப்பு. இவை நல்ல பழங்கள் இல்லை. சரி, ஓகே, இது கரெக்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இவை நல்ல பழங்கள் அல்ல. ஸோ இதுதான் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இல்லையா? இவை நல்ல பழங்கள் அல்லை. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். ஸோ இது ப்ராப்பரா இல்லை. நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டைய காலம், இதுவும் தப்பு. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். ஸோ இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. பண்டைய காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம், இது தப்பா. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை தொடர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் ஏ செய்தி தொடர், ஆப்ஷன் பி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் சி கட்டளை தொடர், ஆப்ஷன் டி தொகைநிலை தொடர். என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்னது செய்தி தொடர். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர், செய்தி தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. கல். ஸோ இதோட கூட்டு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ கல் குவித்தல், ஆப்ஷன் பி கற்குவியல், ஆப்ஷன் சி கற்கள், ஆப்ஷன் டி கல் கூட்டம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கற்குவியல். ஸோ நெக்ஸ்ட் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல். ஆப்ஷன் ஏ குவியல், ஆப்ஷன் பி குலை, ஆப்ஷன் சி போர், ஆப்ஷன் டி கட்டு. இதோட கூட்டு பெயர் என்னது? புட்கட்டு. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆசிரியப்பாவின் ஓசை எது? ஆசிரியப்பாக்கு என்ன ஓசை? ஆசிரியப்பானா அகவல் ஓசை. ஓகேவா? செப்பல் ஓசைனா என்ன வரணும்? வெண்பா. வெண்பா அப்படின்னா என்னது? செப்பல் ஓசை. தூங்கல் ஓசை அப்படின்னா தூங்கல் அப்படின்னா துள்ளல் ஓசைனா என்னது? கலிப்பா. கலிப்பா. தூங்கல் ஓசைனா வஞ்சிப்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களை ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? ஆப்ஷன் ஏ மலர் பெயர் உண்டு, ஆப்ஷன் பி மலர் உண்டு பெயர் உண்டு, ஆப்ஷன் சி மலரும் பெயர் உண்டு, ஆப்ஷன் டி மலரும் பெயரும் உண்டு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி மலரும் பெயரும் உண்டு. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓடு என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையற்ற தொடர் என்ன? ஓடு என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ வினையச்சமும் இந்த வேர்ச்சொல்லுடைய வினையச்சம் இதை பேஸ் பண்ணியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அருணா ஓடினாள், ஆப்ஷன் பி ஓடிய அருணா, ஆப்ஷன் சி ஓடி வந்தாள், ஆப்ஷன் டி அருணாவிற்காக ஓடினாள். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஓடி வந்தாள். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓடிய அருணா இது என்னது? ஓடிய வருது, அப்போ இது பெயரச்ச தொடர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிதல் சரியான இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, சாரி நானோ டெக்னாலஜி, அல்ட்ராவயலட் ரேஸ், காஸ்மிக் ரேஸ். இதில் எது கரெக்டு? ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸோ இது கரெக்டு. ஓகேவா? அப்போ மற்ற மூணுக்கு என்னது? நானோ டெக்னாலஜி. ஆன்சர் என்ன? மீனுண் தொழில்நுட்பம். அல்ட்ராவயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா என்னது? விண்வெளி கதிர்கள். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக இதை படிக்கும்போது மற்ற மூணையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு காஸ்மிக் ரேஸ் அடுத்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க பாருங்க. கலைச்சொல் அறிதல் விண்வெளி கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், அணுக்கதிர்கள். ஸோ இதில் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்னது? ஆன்சர் செக் பண்ணிட்டோம்ல, பண்ணலையோ? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. காஸ்மிக் ரேஸ்னா என்னது? ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள். ஓகேவா? ஸோ புற ஊதா கதிர்கள்லாம் என்னது? யூவி ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? ஸோ அதனால அடுத்ததையும் படிச்சு வச்சுக்கோங்க. விரில் விண்ட் கலைச்சொல் அறிதல். ஆப்ஷன் ஏ நிலக்காற்று, ஆப்ஷன் பி சுழல் காற்று, ஆப்ஷன் சி கடற்காற்று, ஆப்ஷன் டி பெருங்காற்று. விரில் விண்ட் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி சுழல் காற்று. ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் பிரீஸ். கடல் காற்று அப்படின்னா சீ பிரீஸ். ஓகேவா? ஸோ இதில் பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். பெருங்காற்று அப்படின்னா என்னது? டெம்பஸ்ட். ஓகேவா? ஸோ மற்றதையும் படிச்சுக்கோங்க. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். ஸோ இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும்.
ஸோ இது கரெக்டா தப்பா? இதுதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இது கரெக்டா தப்பா? ஆன்சர் என்ன? இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் தான். ஓகேவா? காருகர் என்பதனுடைய பொருள் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. காருகர் அப்படின்னா என்ன மீனிங்? காருகர் அப்படின்னா என்ன மீனிங்னா நெய்பவர்னு அர்த்தம். சிற்பி கிடையாது, நெய்பவர். ஓகேவா? காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு அர்த்தம். நகரம் என்பதனுடைய எதிர்ச்சொல் கிராமம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். கரெக்டு தான். ஓகேவா? தூசு அப்படின்னா என்னதுன்னா பட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? துகிர்னா பவளம். ஓகேவா? ஆரம்னா மாலை, அது தெரியும். அகில்னா சந்தனம். ஓகேவா? சந்தனமும் அகிலும் கரெக்டு தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து இது மூணுமே கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டும் தேர்டும் கொடுத்துருக்காங்க, 1 2 3 கொடுத்துருக்காங்க, 1 2 1 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 and 4 தான் ஆன்சராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 3 4 மூணுமே கரெக்டு தான். நகரத்துக்கு ஆப்போசிட் பட் கிராமம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. கூற்று 3 காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ இதில் எது கரெக்டு எது தப்பு? இதுதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஆப்ஷன் டி 1 3 கரெக்டு. ஃபஸ்ட் அண்ட் தேர்டு வந்து கரெக்டு. ஸோ இதை வந்து ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினம் இல்லையா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடு. ஜூன் 15 வந்து உலக காற்று நாள், ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினம். ஸோ இது வந்து காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடைந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ இந்த மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி, அதாவது தினம் பேஸ் பண்ணி வர்றதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஜூன் 15 உலக காற்று நாள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல உலக காற்று நாள் என்னைக்குன்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குறள் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. ஆப்ஷன் ஏ பணம் மலை. ஆப்ஷன் பி ஈகை வெயில் காலம். ஆப்ஷன் சி குடை ஈகை. ஆப்ஷன் டி ஈகை குளிர்காலம். இதுல கொடைனா என்ன, கோடைனா என்ன? ஆன்சர் என்ன? கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குறள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மறி மாறி. ஆப்ஷன் ஏ எடுத்தல் முடிவுறுதல். ஆப்ஷன் பி முடித்தல் வேறுபடுதல். ஆப்ஷன் சி தடுத்தல் வேறுபடுதல். ஆப்ஷன் டி வளங்கள் வேறுபடுதல். ஸோ இதில் மறி அப்படின்னா இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மறினா என்ன, மாறி அப்படின்னா என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மறினா தடுக்கிறது, மாறி அப்படின்னா வேறுபடுத்துதல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குறள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வரம் வாரம். ஆப்ஷன் ஏ இரக்கம் கிழமை. ஆப்ஷன் பி அருள் கிழமை. ஆப்ஷன் சி பூஜை கிழமை. ஆப்ஷன் டி கிழமை அருள். வரம்னா என்ன, வாரம்னா என்ன? வரம்னா அருள், வாரம்னா கிழமை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருபொருள் தருக திங்கள். இருபொருள் தருக திங்கள். ஆப்ஷன் ஏ நாள் சூரியன். ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஆப்ஷன் சி கிழமை விண்மீன். ஆப்ஷன் டி மதி சந்திரன். ஸோ இதுல திங்கள் அப்படின்னா என்னது? மாதம் நிலவு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மதி என்பதனுடைய இரு பொருள். மதி அப்படின்றதுக்கு 2 பொருள். ஆப்ஷன் ஏ அறிவு நிலவு. ஆப்ஷன் பி அறிவு சூரியன். ஆப்ஷன் டி இரவு பகல். ஆப்ஷன் சி இரவு பகல். ஆப்ஷன் டி காகம் கரும்பு. மதினா என்னது? அறிவு, இன்னொன்னு நிலவுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள்.
ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் பி தனது, ஆப்ஷன் சி தாம், ஆப்ஷன் டி தன்னால். இதுல சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஸோ இதோடைய கரெக்டானது எது வந்து கரெக்டா பொருந்தும்? ஆப்ஷன் பி, சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி டேஷ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. ஆப்ஷன் ஏ உடன் இருந்து, ஆப்ஷன் சி கொண்டு விட்டு, ஆப்ஷன் டி சி இருந்து உடன், ஆப்ஷன் டி உடன் மேல். அப்ப ஆன்சர் என்னதுக்கு? இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆப்ஷன் ஏ மண் வளம், ஆப்ஷன் பி செயற்கை இயற்கை, ஆப்ஷன் சி இயற்கை செயற்கை, ஆப்ஷன் டி வளம் மண். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். கரெக்டா? ஆப்ஷன் சி தான் அது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இதுக்கு சரியான இணைப்பு சொல் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அது போல, ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி அதனால், ஆப்ஷன் டி ஆகையால். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆப்ஷன் ஏ ஏனெனில், ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி மேலும், ஆப்ஷன் டி அதனால். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அப்ப ஆன்சர் என்ன? மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் ஏ இல்லை என்றால், ஆப்ஷன் பி அதனால், ஆப்ஷன் சி மேலும், ஆப்ஷன் டி எனவே. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் ஏ தான் அது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் டேஷ். ஆப்ஷன் ஏ யார், ஆப்ஷன் பி எவ்வது, ஆப்ஷன் சி யாவர், ஆப்ஷன் டி எப்படி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படியே வாசிச்சுட்டு போயிடலாம். திருக்குறளை இயற்றியவர் என்னது? யார். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரியான வினா சொல் இதுவும் அதான் கொடுத்துருக்காங்க. எறும்பு பாடுபடுவது டேஷ். ரொம்ப 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 சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் நமக்கு என்ன அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும். ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதற்காக, ஆப்ஷன் பி ஏன், ஆப்ஷன் சி எப்படி, ஆப்ஷன் டி என்ன. எறும்பு பாடுபடுவது எதற்காக. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பொருத்தமான காலத்தை சுட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் இது கேட்பாங்கன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எக்ஸாம்பிளில் இலக்கண பாட்டு பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இலக்கணம் நம்ம தனியாக போட்டுட்ருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணோம், இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் பற்றி பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் எது கேட்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இலக்கணம் வந்து விட்டுறாதீங்க, இலக்கணத்தில் உள்ள எடுத்துக்காட்டு விட்டுறாதீங்க. நம்ம தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி எதிர்காலம், ஆப்ஷன் சி நிகழ்காலம், ஆப்ஷன் டி சங்க காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைக்கு தான் அவள் படிப்பா. நாளை எப்படின்னு வருது, இனிமேதான் வரப்போகுது. அப்போ அது என்னது? எதிர்காலம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். ஆப்ஷன் ஏ எதிர்காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி முக்காலம், ஆப்ஷன் டி இறந்த காலம். அண்ணல் காந்தி அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்ப அன்னைக்கே சொன்னார்னா அது என்னது? இறந்த காலம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். ஆப்ஷன் ஏ நிகழ்காலம், ஆப்ஷன் பி எதிர்காலம், ஆப்ஷன் சி இறந்த காலம், ஆப்ஷன் டி முக்காலம். இல்லம் நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அது என்னது? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அது என்னது? நிகழ்காலம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்ற ஏவி கூறுவது. அதே கொஸ்டினை திருப்பி பண்ணியிருக்காங்க, கொடுத்துருப்பாங்க. இந்த வேலையை செய்வாயா என்ற கொஸ்டினுக்கு நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது என்னன்றதான் முதல்ல பார்த்தோம் 6th கொஸ்டின்ல. மறுபடியும் 95ல அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்னது? இது ஏவல் விடை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான்.
ஸோ இதில் எழுத்து வழக்கு சொல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். ஸோ இது மேபி கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பியில் அவன் திருமணத்திற்கு போய் வாரான், அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஆப்ஷன் சி அவன் திருமணத்திற்கு போய் வாரேன், அதுவும் தப்பு. ஆப்ஷன் டி அவன் திருமணத்திற்கு போய் வாரான், ஸோ இதுவும் தப்பு. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். ஸோ எழுத்து வழக்கில் அப்படி தான் சொல்லணும், ஏதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல். அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஆப்ஷன் ஏ அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் பி அவனை கூட்டிட்டு தான் வருவேன், தப்பு. அவனை கூட்டிக்கின்னு வாரேன், தப்பு. அவனை கூப்பிட்டு வருகிறேன், தப்பு. அப்போ என்னது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன், ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிறிது உட்கார்ந்து போ. ஆப்ஷன் ஏ படுத்து, ஆப்ஷன் பி உட்கார்ந்து, ஆப்ஷன் சி குதித்து, ஆப்ஷன் டி நடந்து. இதில் எது பேச்சு வழக்கு சொல்லு? உட்காந்து. அப்போ அது கரெக்டான எழுத்து வழக்கு சொல்லுனது உட்கார்ந்து, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கரெக்டானது எது? இது ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் நேரம் ஆயிடும். ஸோ கரெக்டான சென்டென்ஸ் என்ன? கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஆன்சர். இதில் திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். திருக்குறளை பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ இதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகள் அறிதல். சரியான நிறுத்தற்குறிகளை தொடரை தேர்வு செய்க. ஸோ இது எக்ஸாம் என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா, அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டான சென்டென்ஸ் இது. ஒவ்வொன்றும் ரீட் பண்ணணும், நிறைய நேரம் ஆகும். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.